அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இபி 2025 வந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு சார் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, ஈஸியாக எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு எந்தெந்த யூனிட் படிக்கணும், ஜிஎஸ்சிக்கு என்ன படிக்கணும், தமிழுக்கு என்ன படிக்கணும், மேக்ஸுக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்ல போறோம். ஸோ ஈஸியாக மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரே வழியை என்ன பண்ண போறோம், இதில் காட்ட போறோம். ஸோ எவ்வளோ மார்க் நீங்க எடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கிளியர் கட்டா நம்ம ஐடியா கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே நம்ம இதுல என்ன இருக்கு, அவைலபிளா இருக்கு. பிடிஎஃப் மெட்டீரியல் தான் நம்மளோடதுல. நீங்க சாம்பிள் எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்ம மட்டும் தான் வாங்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காசை மட்டும் என்னைக்கும் வேஸ்ட் ஆகாதீங்க. காசையும் டைமையும் என்னைக்குமே வேஸ்ட் ஆகாதீங்க. அது என்னது, ஒரு தடவை போயிருச்சுன்னா திருப்பி வராது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ டைமும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஒரு செகண்ட் போயிருச்சுன்னா போனதுதான், திருப்பி வராது. ஸோ அதனால டைமை வந்து தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்டான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பொறுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1ல 3 பார்ட், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இதுல இந்த பார்ட் பி, பார்ட் சி தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட், மொத்தம் 100 கொஸ்டின். சரியா? அடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல பார்ட் பி, பார்ட் சி 100க்கு 70 to 80 எடுக்கணும். என்னது, 70 to 80 கண்டிப்பா எடுக்கணும். அதாவது 70 to 80 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க அடிக்கணும். இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது, நல்லா பாத்தீங்க, இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின். சரிங்களா? 200 கொஸ்டின்ஸ் அப்படின்றப்ப 200க்கு அரௌண்ட் ஒரு 120 to 130 கொஸ்டின் நீங்க அடிக்கணும். நீங்க 120ல இருந்து 130 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க அடிச்சே ஆகணும். சரிங்களா? 120 to 130 கொஸ்டின். அப்ப இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 100, அதாவது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 220 கொஸ்டின். சரியா? அரௌண்ட் பாத்தீங்கன்னா 220 பிளஸ் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா போட்டாகும். சரியா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட பொறுத்த வரைக்கும் 220 பிளஸ். நான் பேசிக்கா மேக்ஸிமம் மார்க் வச்சு தான் சொல்றேன், மினிமம் சொல்லல. சரியா? 220 பிளஸ் கொஸ்டின்ஸ், அதாவது எவ்வளவுக்கு, இந்த 200 300 கொஸ்டினுக்கு, 300க்கு நீங்க கண்டிப்பா வந்து 220 கொஸ்டின்ஸ் நீங்க அடிச்சே ஆகணும். 220 கொஸ்டின் நீங்க அடிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அந்த 220க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் எவ்வளவு வரும், 330 மார்க் வரும்னு நினைக்கிறேன். 330 மார்க் வரும். அதாவது 450க்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இது ஒரு 150, இது ஒரு 300, 450க்கு 330 மார்க் நீங்க எடுத்தே ஆகணும். பேசிக்கா குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 135 எஸ்சி எம்பிசி இவங்களுக்கு, ஜென்ரலுக்கு பாத்தீங்கன்னா 180 மார்க். பேசிக் பார்டர் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ்னு வரும்ல, அதெல்லாம் இதுக்கு கீழே போனாதான் பார்டர் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ்னு வரும். உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எக்ஸாம். இதையும் நல்லா பாத்துங்க. கம்ப்யூட்டர் பேஸுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஃபைல், எல்லாம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் இருக்கு. தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இப்போ எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டேன், என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்த்துருவோம். பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேக்சிமம் வந்து ஈஸியா தான் இருக்கும். புதுசா படிக்கிறவங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்க தவிர பழசா எல்லாருமே படிச்சவங்களுக்கு ஈஸி தான். தமிழ் எலிஜிபிலிட்டியில கண்டிப்பா நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் இந்த 2 எல்லாமே உங்களுக்கு திருத்துவாங்க, இல்லாட்டி இங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஓகே. இப்ப தமிழ்ல ஃபர்ஸ்ட் நீங்க 100க்கு 40 கொஸ்டின் அடிக்கணும். 100க்கு 40 கொஸ்டின். சரியா? 40 கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற 6 யூனிட்டை பார்த்தாலே தாராளம். இருக்கிற 6 யூனிட், 7 யூனிட் மொத்தம், தமிழ்ல மொத்தம் 7 யூனிட். அதுல 7வது யூனிட் ரொம்ப நிறைய படிக்கணும், 15 கேள்வி தான் கேட்பாங்க. அதனால இதை அவாய்ட் பண்ணிடுறேன். நீங்க குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிறீங்கன்னா இதையும் சேர்த்து படிச்சுங்க. சரிங்களா? குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. மற்றபடி நீங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, இதுல 25, இதுல 15, அதுக்கப்புறம் எழுதும் திறன் 15, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசித்தல் 15, கலை சொற்கள் 10. இதுல எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 25 15 40
45 15 55 65 70 80 85 கொஸ்டின்ஸ் இதுலயே வருது 6 யூனிட்ல. தாராளமா இந்த 85க்கு 70 கொஸ்டின் போடலாம். தாராளமா 85க்கு 70 கொஸ்டின் தாராளமா போடலாம். அதுக்கு நீங்க அந்த அழகு 4க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்துக்கே ஒரு 200-300 வார்த்தைகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம தமிழ் மெட்டீரியல்ல தனித்தனியா சிலபஸ் வைஸ் பக்காவா கொடுத்துருப்போம். தனித்தனியா சிலபஸ் வைஸ் என்ன பண்ணிருப்போம், பக்காவா கொடுத்துருப்போம். சரிங்களா? சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியுமே ரெடி பண்ணியிருக்கோம். இதையும் நான் டெலகிராம் சேனல்ல போடுறேன். உங்களுக்கு டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 150 நாளுக்கு காமனான இது கொடுத்துருப்போம். அதை நீங்க வந்து என்னது 166 நாளுக்கு கொடுத்துருக்கத நீங்க வந்து காமனா வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காமனா வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டேஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 76 நாட்களா, ஆமா இருக்கு பாருங்க, இந்த 80 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். 80 நாள் வரைக்கும் தான் வரும். இதை நீங்க படிச்சாலே 85 கொஸ்டின். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு தகுந்தாப்புல கன்வீனியன்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் டெலகிராம் சேனல்ல தனியா போட்டுடுறோம். டெலகிராம் சேனல்ல என்ன பண்ணிடுறோம், தனியா போட்டுடுறோம். கண்டிப்பா வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ், வேர் டு ஸ்டடி, டே 1 டே 2 இப்பெல்லாம் எப்படி படிக்கிறது, அதே மாதிரி மேக்ஸ் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டெலகிராம் சேனல்ல நம்ம போட்டுருவோம். கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப இங்க இருக்கு பாருங்க, உங்களுக்கு 5வது யூனிட்டா, 5வது யூனிட் தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த அகர வரிசைப்படி, ஓரெழுத்து ஒரு மொழி, இங்க பாருங்க அழகு 3 எழுதும் திறன். ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ் மெட்டீரியல்ல பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, கலை சொற்கள்ல இருந்து 15 கேள்வி வருதா, டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேஜ் தான் இருக்கும் கலை சொற்கள் மொத்தத்துக்கு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். நம்மளோட தமிழ் மெட்டீரியல் பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாம்பிளை பாருங்க, வேணும்னா மட்டும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பக்காவா கொடுத்துருக்கோம். வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? கலைச்சொற்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இலக்கணம், அதுக்கப்புறம் இந்த சொல்லகராதி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பாருங்க. அதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 50 செட்டு நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் சேனல்லே டெலகிராம்லயே நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுலயும் ஷேர் பண்ணிருங்க. டெலகிராம் லிங்க்ல டைரக்டா நம்ம அதுல அனுப்பிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இலக்கணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்து சொல்லகராதி, கலைச்சொற்கள், இந்த எழுதும் திறன், இந்த பிறவனை தொடர் இதெல்லாம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அகர வரிசைப்படி எழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி, எதிர் சொல்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டுருவாங்க. அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பார்த்தாலே உங்களுக்கு இனஃப் 40 கொஸ்டின் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ரைட்டா? கிளியரா? அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சு. அடுத்து ஜிஎஸ்க்கு, ஜிஎஸ்க்கு மேக்ஸிமம் நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5வது யூனிட்டுக்கும் 4வது யூனிட்டுக்கும், 5வது யூனிட்டுக்கும் 4வது யூனிட்டுக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்போட முகவுரை, விதிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதிகள், இந்த பகுதியத்துல விதிகள், இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு 5-6 கொஸ்டின் வந்துடும். பொறுத்துக்க பேஸ் பண்ணி, கூற்று காரணம் பேஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள், அதாவது 2 அடுக்கு முறை, 3 அடுக்கு முறை, இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க, உள்ளாட்சி அமைப்புகள் எப்ப கொண்டு வரப்பட்டது, ஸோ இந்த மாதிரி பேசிக். அதே மாதிரி லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, லோக்பால், இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க, ஃபைனான்ஸ் கமிஷன் இந்திய பொருளாதாரத்துல வரும். நிதிக்குழு, திட்டக்குழு எதுக்கு மாற்றா என்ன கொண்டு வந்தாங்க, ஃபைனான்ஸ் கமிஷனோட தலைவர்கள் என்ன, இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அப்புறம் 5 இயர்ஸ் பிளானு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்ஸ். அப்ப இந்திய ஆட்சியில் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இது என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப இந்திய ஆட்சியில 15 கொஸ்டின், இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு வாழ்க்கை 20 கொஸ்டின், அப்ப இது 35 கொஸ்டின். மேக்சிமம் ஜிஎஸ்ல நீங்க 75க்கு அரௌண்ட் வந்து 55 to 60 கொஸ்டின் போகணும். அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்டரி, இந்திய தேசிய இயக்கம், இதுல 10 கொஸ்டின். சரியா? அப்ப இதுல எவ்வளவு ஆச்சு, 20 15 35, இதுல ஒரு 45 கொஸ்டின் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுல 20 கொஸ்டின். இதுல திருக்குறளும் வந்துடும். நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு திருக்குறளும் வந்துடும். அப்ப 20 கொஸ்டின், மொத்தம் 65. அது போக இந்த ஜிஎஸ், ஜியாகிரபி, அதாவது சயின்ஸுக்கும் ஜியாகிரபியும் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் டோட்டலா வருதா. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே நீங்க பார்த்தா போதும், புதுசா எதுவும் படிக்க தேவையே கிடையாது. சரியா? அவ்வளவுதாங்க. இப்படிதான் நீங்க, இதுக்குதான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஸ்பிளிட் அவுட் பண்ணுங்க அப்படின்றது சொல்றதுக்கு காரணம்.
ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இப்ப இந்திய தேசிய இயக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள்லாம் சின்ன சப்ஜெக்ட், அது கொஞ்சமா தான் இருக்கும், அதுல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. முகலாயர்கள், ஸோ அதே மாதிரி இந்த கால வரிசை இருக்கும் பாத்தீங்கன்னா, குப்தர்கள்லாம் யார் யார் வராங்க, முகலாயர்கள்லாம் யார் யார், அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க, யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி தான். அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி திறனறிவு 15 கொஸ்டின் ஆப்டிடியூடும் 10 கொஸ்டின் உங்களுக்கு இதுலயும் வருது. ஸோ இதுல தான் உங்களுக்கு ட்விஸ்டே வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டைம் இழுக்கக்கூடியதா எது இந்த 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் கேட்கறது ஈஸியா இருந்தாலும் உங்களோட டைமை வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதிகமா செலவழிக்க வச்சிடறாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் சீரியஸ் மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் கிளாஸாக நம்ம கொண்டு வருவோம். மேக்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். சரிங்களா, மேக்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ டெக்னிக்கலுக்கு வரும். சரியா, இப்போ டெக்னிக்கல்ல 200க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னேன் 200க்கு 120லேருந்து 130 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து இப்போ டிஎன்பிசி பண்ண ஒரே நல்ல விஷயம் இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கொடுக்கணும் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இருக்கிறப்ப நீங்க எதுக்கு மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத மட்டும்தான் பார்க்கணும். அது சிலபஸ் வைஸே கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த 6வது யூனிட் 7வது யூனிட், இது 7வது யூனிட், இதுல வந்து 25 கொஸ்டின் கொஞ்சமான டாபிக் 7. அதுக்கப்புறம் 6 7 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3, அப்ப 1 2 3ல பாத்தீங்கன்னா மொத்தம் 75 கொஸ்டின், 6 7ல பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின், கிட்டத்தட்ட 125 கொஸ்டின் இந்த 5 யூனிட்ல இருந்தே வருது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் 6 and 7. அவ்வளவுதான், சிம்பிள். இது நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு ஸ்பிட் அவுட் பண்ணீங்கன்னா இதுல ஒரு 10 டாபிக், இதுல ஒரு 10 டாபிக், ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 14 டாபிக், அதுல ஒரு 14, இதுல ஒரு 10, மொத்தத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு 60 டாபிக் தான் படிக்கணும். 60 டாபிக் படிக்கிறப்ப வந்து எவ்வளவு, 125 கொஸ்டின். அவ்வளவுதான். இந்த 60 டாபிக் நான் எதை வச்சு சொல்றேன்னா, நம்ம கொடுத்துருக்க நம்ம சாம்பிள் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுல இருக்க பிடிஎஃப், நம்ம இதுல மொத்தத்துக்கே பிடிஎஃப் ஃபைல் மொத்தமா சிலபஸை கவர் பண்ணி 119 பிடிஎஃப் ஃபைல் தான் இருக்கு. ஸோ அப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா இங்க 60 பிடிஎஃப் படிச்சாலே உங்களுக்கு என்னது 125 மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா இதுல எப்படி படிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா உங்களோட கொஸ்டின் டைப்பை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கூற்று காரணமா இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங்கா இருக்கும். சரியா, மேட்ச் த ஃபாலோயிங்ல சிம்பிள்ஸ் யூனிட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் கண்டிஷன்ஸ் பேஸ்டு கேட்பாங்க, தியரி பேஸ்டு கேட்பாங்க, அப்புறம் எது ராங்கு எது ரைட்டு, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய 2 சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சிலபஸ், 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது 2 எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. கிடைக்கக்கூடிய டைமை சின்னதா யூட்டிலைஸ் பண்ணாலும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சரியா, இவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி படிங்க, உங்களால கண்டிப்பா கிராக் பண்ணிட முடியும். ஈஸியா ஸ்கோர் மேக்ஸிமம் வரும். அப்ப 125 கொஸ்டினா, இப்ப இது 125, ஜிஎஸ்ல ஒரு 60, மேக்ஸ்ல ஒரு 25க்கு ஒரு 15 to 20ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 80, இது ஒரு 125னா 205 கொஸ்டின் வந்துருச்சு. அது போக மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் 220 சொன்னேன்னா, மிச்சத்துக்குலாம் நீங்க வந்து எம்சிக்யூல நெகட்டிவ் மார்க் கிடையாம எதாவது ஆப்ஷன்ஸ் நம்மளால தெரிஞ்சதை ஒரு அனலைஸ் பண்ணி அடிச்சோம்னாலே 20-30 கொஸ்டின் போடலாம். அப்ப 220ல இருந்து 230 கொஸ்டின் அசால்ட்டா அடிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் நீங்க படிக்கணும். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தெய்வமே வந்து முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம முயற்சி பண்ணா நம்மளால முடியும். ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க. இந்த தடவை எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்டேட்னாலும் நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேற எதுவும் மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்மளோட அகாடமியில உங்களுக்கு என்னது கண்டிப்பா பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.